with the chords to give you life. 1, 2, 3, go! Bennett! 1, 2, KO 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 Bennett! 1, 2, KO. எங்கள் அருமை சகோதரி TM சாந்தாபாய் ஊட்டி நீல்கிரிஸ்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். 9 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களை ஆண்டவர் ஏசாயா 60:15 படி உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா மது மகளுக்கு ப்ரமோஷனை தாரும் அப்பா, தாரும். சமாதானத்தோடு வேலை செய்ய கிருபை செய்யும், சுகத்தையும் தாரும். மகள்கள் ஸ்ரீ நித்யாவையும் சுகிதாவையும் ஆசீர்வதித்து படிப்பிலே முதன்மையாக வைத்து சுகமாய் காப்பாற்றும். அருமை சகோதரர் அர்ஜுனன் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து குடும்பத்தை செழிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Friends, welcome to Planet Y2K. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். நானும் சாமும் சேர்ந்து ப்ரோக்ராம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டாக் ஷோ மாதிரி நாங்கள் எடுத்து உங்களுக்கு பேச போகிறோம். எல்லாம் ரொம்ப ஆங்ஷியஸாக காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஆமாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆன்டிசிபேஷனில் இருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் மூலியமாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸோ இந்த விசுவாசத்தோடு இருங்க. Go ahead and watch our program. To worship, Lord. Worship, worship, worship. Galilea என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கூட செவிடன் முடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கூட செவிடன் முடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா தேவன் ஆண்டவரை துதிப்போமா. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கலிலேயா, கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பாடிடுவோம். சந்தோஷமா பாடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். நம்பிக்கையோடு பாடுவோம் பிரியமானவர்களே. கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கூட செவிடன் முடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். கூட செவிடன் முடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். அந்த தேவன் திருப்பூருக்கு வந்திருக்கிறார். திருப்பூர் என்ற ஊரில் சந்தோஷமா இயேசு ஜனங்களை தொட்டார். கூட செவிடன் முடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். திருப்பூர் என்ற ஊரில், திருப்பூர் என்ற ஊரில் இயேசு உங்களை தொட்டார். கூட செவிடன் முடவன்
எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுக்கே. இந்த வாரமும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிளானட் Y2K வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டோட ஆசீர்வாதம் உங்கள் மீது வருவதாக. அண்ட் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. Happy birthday, happy birthday to you. I wish you a very happy birthday. Shy and lonely? Are you burdened with hard times in life? Are you timid? He Carried Me, a book written by Sister Evangeline Paul Dinagaran, will help you out. Sister Evangeline tells about her life and her testimony in this book. Get a copy from Jesus Calls Bookstalls for a donation of ₹75 only. You can send your donation by check or money order to Jesus Calls 72 Rajaji Salai, Chennai 1. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த நேரத்துலையும் விசேஷமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நானும் ஷேர்னும் உங்களோட கொஞ்சம் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலான் இருக்கோம். ஸோ ஷேரன், இப்பொழுதும் நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? நம்ம ஸ்டுடியோவில் இருக்கோம். ஸ்பிரிச்சுவலாக கேட்குறேன். அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து ஏதேன் தோட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி சொல்கிற நம்ம ஏதேன் தோட்டத்தில் இருக்கோன்ட்டு? அது கொஞ்ச நாள் முன்னாடி யோசிச்சுருந்தேன். நம்ம இதுக்கு ரோமர் 5:18-19 வசனங்களை பார்த்தோன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள்னு அந்த வசனத்தில் இருக்குல்ல. ஒருத்தருடைய கீழ்ப்படியாததுனால பாவியா நிறைய பேர் மாறினாங்க. இது எங்கே நம்ம பார்க்குறோம்? ஏதேன் தோட்டத்தில் பார்க்குறோம். அவங்க எப்படி கீழ்ப்படியாததுனால எத்தனையோ பேர் பாவிகளாக்கப்படுகிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படியாததுனால எத்தனையோ பேர் இந்த பாவத்திலேருந்து மீட்கப்பட்டார்கள். பைபிளில் பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணதுனால அவங்க லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம். இன்னும் ஆதியாகமம் 2:8-25 வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு என்னென்ன ப்ளஷர்ஸ் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் உள்ள நன்மைகள் எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு கண்ட்ரி ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவதாக நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் உணவு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாரு. மரங்கள் இருந்துச்சு, செடிகள் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்திருக்கும், அருமையாக இருந்திருக்கும் அதில் இருக்கிறதுக்கே. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் 4-6 வேற அந்த கார்டன் மத்தியில் கடந்து செல்வதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அந்த காட்சியெல்லாம். அவங்க ரியல் லைஃப்பில் 24 hours அந்த தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க ஹோம். ஒரு வரியும் இல்லாமல் அந்த அருமையான காட்சியில் அவங்க உலாவி எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இந்த 4 ஆறுகளில் நீ பார்த்தனா விசேஷமாக போட்டிருக்கு. பைசோன்னு ஒரு ஆறு இருக்குது. அதில் பொன், கோமேதக கல் எல்லாம் விலை உயர்ந்த கற்களை நம்ம பார்க்கலாம். நேச்சுரலாகவே நம்ம அதை பார்க்குறோம். அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு. அவ்வளோ செழிப்பு, ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ பார்த்தனா எவ்வளோ அனிமல்ஸ். ஆமாம், அதுவும் ரொம்ப கரெக்டு. இப்போல்லாம் நம்ம டைனோசார், அந்த பெரிய பெரிய சிங்கம் அப்படிலாம் நம்ம பயப்படுறோம். ஆமாம். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு ஆதாம் கிட்ட பவர் கொடுத்திருந்தார், ஒரு கண்ட்ரோல் கொடுத்திருந்தார். நீ தான் அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்துக்கணும். டைனோசார்லாம் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். நமக்கு பயமாக இருக்குது, ஆனால் அவன் பெட்ஸ் மாதிரி பேர் கொடுக்குற அதிகாரத்தை ஆண்டவர். ஆமாம், ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆண்டவர் பழக வச்சாரு. நம்ம இப்போ ஒரு சின்ன எலினா கூட அதை பார்த்து பயப்படுறோம். ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு அந்த மிருகங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஆதாம் வந்து கஷ்டப்படவே இல்லை.
வேலை செய்யணுன்ட்டு அவன் கஷ்டப்படவே இல்லை. எல்லாமே அந்த பழம், அந்த செடிகள், கொடிகள், அவனுக்கு எல்லாமே அப்படியே நேச்சுரலாக எல்லாமே இருக்கு. அவன் வெறும் எடுத்து இப்படி வாயில் சாப்பிட வேண்டியது. ஆமாம், அவன் எவ்வளோ கேர் ஃப்ரீ லைஃபாக இருந்திருக்கும் அவனுக்கு. ஆமாம், வேலைன்னு ஒன்று அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வேலைன்னு அப்படி ஒன்று ஆண்டவர் கொடுத்தாருன்னா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உனக்கே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சும்மா நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உனக்கு அதிகாரம் தரேன், சீடெல்லாம் போட்டு விதைக்க வேணாம், தண்ணி ஊற்ற வேணாம், எதுவும் ரெடியும் பண்ண வேணாம், கிரவுண்ட்லாம் பண்ணி எதுவும் கஷ்டப்பட்டு மரத்தெல்லாம் வளர்க்க வேணாம், பிளான்ஸ் எல்லாம் நீ ஒன்றும் நீயா வளர்க்கணும்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் அருமையாக உனக்கு கொடுத்துருக்கேன், வெறும் பார்த்துக்கோ, பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் என்ஜாய் தான் பண்ண முடியும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஆதாம் தனியாக இருந்தான் அப்படின்றத பார்த்துட்டு அவன் விழாவில் இருந்து ஆண்டவர் ஏவாளை கிரியேட் பண்ணார். இந்த தனிமையின் உணர்வு கூட ஆண்டவர் ஊரில் பாரு, அவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அந்த தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்களில். எனி பிளெஸ்ஸிங் இப்போ மாடர்ன் டே நம்ம கம்பேர் பண்ணோம்னா என்னெல்லாம் குறைவு இருக்கோ ஒரு குடும்பத்துலேயோ ஒருத்தரோட வாழ்வுலையோ எல்லா இதுவும் அவனுக்கு நிறைவாக இருந்துச்சு. அவனுக்கு அந்த குறைவே இல்லை, எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே செழிப்பாக ஆண்டவர் கொடுத்தார், 1 2ன்ட்டு கொடுக்கல, எல்லாமே அதிகமாக தான் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் அவங்க அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கே, இவ்வளோ செழிப்பு இருக்கே, இதுக்கு மேலே என்ன வேணும் அவங்களுக்கு, ஏன் அந்த பாவத்தை செஞ்சாங்க, எப்படி அவங்க அவ்வளோ மகிமையிலேருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க இன்னும் பாவம் செய்யணுன்ட்டு அந்த பாவத்தை அவங்க செய்யலை. அதாவது அவங்களுக்கு தெரியும் பாவம் செஞ்சால் என்ன ஆகும், என்ன கான்சிக்வன்ஸ்ன்னு. அவங்க அந்த கார்டன் விட்டு வெளியே போகணும், அந்த தோட்டத்தை தொட்டு ஆண்டவர் வெளியே அனுப்ப தான் செய்யணும், அதுதான் அவங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அது பாவத்தை பண்ணணுமேன்ட்டு வாண்டடாக பண்ணல. ஆமாம், ஆனாலும் ஏன் அந்த பாவம் செஞ்சாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதனால செய்யலை. அந்த பாவத்தை ஏன் செஞ்சாங்கன்னா இருக்கிற பொசிஷனோட அவங்க சந்தோஷமாக இல்லை. சாத்தான் என்ன சொன்னால், இதோட உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், உங்கள் கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்க, தேவனை போல் நீங்கள் மாறிடலாம், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லான இது ஆயிடலாம், நீங்கள் அவ்வளோ மயக்கினதுனால அந்த தாட் அவங்க மைண்டில் போயிட்டு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஆண்டவர் அவங்க தேவர்களோட இவ்வளோ ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ உயர்வான பொசிஷன் கொடுத்துருந்தார் ஆண்டவர், ஆனால் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா சாத்தானோட வார்த்தைகள் அவங்க மைண்டை பிளாக் பண்ணிடுச்சு. ஆமாம், அது ரொம்ப கரெக்ட். சாத்தான் வார்த்தையினால தான் ஏவாளை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. அதாவது ஆதியாகமம் 3:1-2 ஒரு வசனம் இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்போ அந்த வசனத்தில் பார்த்தோன்னா சாத்தான் கேட்குறான், அந்த மாதிரி இந்த தோட்டத்தில் இருக்க எந்த கனியும் நீங்கள் சாப்பிடக்கூடாதா, எல்லாமே சாப்பிட்லாமா? சாத்தானுக்கு ஆக்சுவலி தெரியல அவன் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவனுக்கு தெரியல. ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரா இப்படி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்ட்டு அவன் கேட்க, ஆண்டவர் கரெக்டாக என்ன சொன்னார் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியல. ஸோ கரெக்டாக என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ தான் ஏவாள் சொல்கிறா, அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சாப்பிட்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, எல்லாமே நாங்கள் சாப்பிடலாம், இந்த கனியை மட்டும் தான் நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போது சாத்தான் டெம்ப் பண்ணுறான், அந்த மாதிரி நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வரும், உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்ட்டு சாத்தான் சொல்கிறான். ஸோ வார்த்தையினால தான் சாத்தான் டெம்ப் பண்ணியிருக்கான். வார்த்தையினால தான் புரிஞ்சுக்கிறான், அவள் என்ன சொன்னான்றதை வச்சு தான் அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் மனசில் இருக்கிறதோ இல்லை ஆண்டவர் என்ன சொன்னான்னு அவனுக்கு தெரியலையே. ஸோ அவள் மனசையும் அவன் ஒன்றும் ரீட் பண்ண போகிறதில்ல. அவள் சொன்ன வார்த்தையை வச்சு அதை தான் அவன் நம்ம வாயிலேருந்து வாங்குறான். ஸோ நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப கவனித்து நம்ம பேசணும். அந்த வார்த்தையை தான் அவன் பார்க்குறான். நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம், நம்ம எண்ணங்கள், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நம்ம ஏதாவது பேசினோன்னா நம்ம மற்றவங்ககிட்ட என்ன சொல்கிறோமோ அதை வச்சு தான் அவன் நம்மளை எப்படி பாவம் செய்ய வைக்கலாம் அப்படின்றத அவன் யோசித்து அவன் பிளான் பண்ணி பண்ணுறான்.
ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் புக்கில் எழுதியிருந்தார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம பைபிளில் கூட அந்த வசனத்தை பார்க்குறோம், இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம பேசும்போது அது யோசித்து பொறுமையோடு பேசணும். நம்ம மனசில் நினைக்கிறது டக்குன்னு சொல்லிட்டோன்னா அதை வச்சு சாத்தான் நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். அதான் நீ பார்த்தோன்னா நிறைய பரிசுத்தவான்கள்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க வேர்ட்ஸில். சும்மா டக்கு 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 டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. நம்ம தாத்தா கூட அப்படின்னா ரொம்ப பொறுமையோடு டீல் பண்ணுவாங்க. ஜெபத்திலே இருந்துட்டு சரியான வார்த்தையை பேசுவாங்க, யோசித்து சரியான வார்த்தையா. ஏன்னா நம்ம தவற அதை சொன்னோம்னா அதை நமக்கு எதிராக யூஸ் பண்ண. அதான் நீ சொல்கிற மாதிரி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, இப்படி அமைதியாக நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பேச்சுவார்த்தை இருக்காது. பேச்சுவார்த்தை இல்லாத போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பாவத்துக்குள்ளேயும் யாராலையும் நம்மளை தள்ளி விட முடியாது. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம யோசித்து கவனத்தோடு பேச வேண்டும். இது ரொம்ப அருமையான ஒரு ரெவலேஷன். ஸோ என்ன சாத்தான் வந்து நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறான், அவன் அந்த சோதனைகளை கொண்டாடுறான். ஈவுக்கு கொண்டு அந்த மாதிரி அந்த டெம்டேஷன்ஸை கொண்டாடுறான். அந்த டெம்டேஷன்ஸில் தான் நம்ம தாங்க முடியாமல் நம்ம இருதயம் அஃபெக்ட் ஆகிட்டு அது மூலமாக அவன் பேச்சில் தவறான வார்த்தைகள் வருது. அந்த தவறான வார்த்தைகள் வச்சு தான் அவன் அட்டாக் பண்ணுறான் நம்மளை திருப்பி. அந்த மாதிரி தான் ஏவாளுக்கும் ஆச்சு. அவன் முதல்ல அந்த சோதனையின் வார்த்தைகளை கொண்டான். அந்த வார்த்தைகள் வந்து அவள் இருதயத்தை அஃபெக்ட் பண்ணி அது மூலமாக அவள் பேச்சில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லிட்டான் சாத்தான்கிட்ட போய். நம்ம சாத்தான்கிட்ட பேசவே கூடாது, அவன்கிட்ட ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. அந்த தவறான வார்த்தைகளை வச்சு அவளை டெம்ப் பண்ணி அவளை பாவத்தில் விட வச்சான். ஸோ இதுதான் உன்னோட ப்ரொசீஜர். ரொம்ப அருமையாக சொன்ன அந்த ரெவலேஷன் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்சைட்டாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதே போல் உங்கள் வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வார்த்தைகளை ரொம்ப பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். அங்கேருந்து தான் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் வெளியே வரும், ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளியே வரும். ஸோ இருதயத்தில் நாம் ஆண்டவரோடு ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம் வார்த்தைகளும் வெண்மையாக இருக்கும். அப்புறம் சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை பாவத்தில் விழ வைக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் டைம். எனக்கும் ஷேர்னுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட பேசுகிறது. ரொம்ப அருமையான நேரம் இல்லை? எவ்வளோ நல்ல புது புது காரியங்களை கற்றுக்கிட்டோம். இதை பற்றி பேசணுன்னா நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆமாம், பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். பட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொன்னது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்வு ஏன் ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறோன்னு சொன்னேன். பட் இன்னும் கொஞ்சம் முடியல, இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசுவோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பற்றி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஏன் நம்ம வாழ்கிற வாழ்வை ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறோன்னு சொன்னேன்ட்டு. ஓகே, இப்போது நம்ம ஜோம் பண்ணாமா? நீ ஜோம் பண்ணுறியா? அன்புள்ள பரமபிதாவே, சுவாமி இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிபருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவர்கள் சொல்லலாம், என் பேச்சினால் என் வார்த்தைகளால் எனக்கு பல பிரச்சனைகள் வருகிறது, நான் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே சுவாமி அவர்கள் வார்த்தைகளை புதியதாக்கும் சுவாமி. அவர்கள் இருதயத்தில் தோணும் எண்ணங்கள், வாஞ்சைகள் ஒவ்வொன்றத்தையும் புதிதாக்கும் சுவாமி. அப்போ அவர்களுக்கு தோணுவது, அவர்கள் எண்ணங்கள் எல்லாமே புதிதாகட்டும் சுவாமி. உமக்கு பிரீதியான எண்ணங்களாக இருக்கட்டும் சுவாமி. இன்னும் உமக்கு பிரீதியான வார்த்தைகளை பேசட்டும் சுவாமி. அப்பா, சாத்தான் அவங்களை பாவம் செய்ய வேண்டும் என்று என்னென்ன திட்டங்கள் வைக்கிறானோ அதை கட்டி போடுகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் அதை கட்டி போடுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு எந்த சோதனைகளும் இருக்கக்கூடாது சுவாமி, எந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் வெற்றியோடு செல்லட்டும், வெற்றியோடு செல்லட்டும். நீரே அவங்களுக்கு அந்த கிருபையை தாரும் சுவாமி, அந்த கிருபையை தாரும் சுவாமி, கிருபையை தாரும் சுவாமி. அவர்கள் வாயின் வார்த்தையை நீரே ஆசிர்வதியும், ஆசிர்வதியும் சுவாமி, ஆசிர்வதியும். அவர்கள் பேசும் வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. எப்பொழுதும் வாய்களை திறந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் தான் என்று பேசட்டும் சுவாமி, பேசட்டும் ராஜா. அவர்கள் நாவை சுத்தப்படுத்தும் சுவாமி, சுத்தப்படுத்தும் ராஜா.
அப்பா இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியிலே யார் யார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்களோ சுவாமி, ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஞானத்தை தாரும் சுவாமி. அப்பா அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்ததே சுவாமி, அப்பா நீரை கொடுத்த நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றி. அடுத்ததாக அவர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை நீரே அவங்களுக்கு கட்டளையிடும் சுவாமி, கட்டளையிடும் ராஜா. அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், உறவினர்களை ஆசிர்வதியும் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் இவர்கள் பேசும் வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி, செழிப்போடு இருக்கட்டும். நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, ஏவாளை போலவே சுவாமி பாவத்திலே விழுந்த ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களை இந்த நிலையில் ஆண்டவரே நீர் அவர்களை நோக்கி பாரும் சுவாமி. இப்பொழுது உம்முடைய வல்லமை அனுப்பி அவர்களை வாழ்வை திருப்பி மீட்டு கொள்ளும் சுவாமி, மீட்டு கொள்ளும் ராஜா. உம்முடைய ரத்தத்தினால் கழுவி இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவர் கரங்களையும் பிடித்து நீர் தூக்கிவிடும் சுவாமி, சேற்றிலிருந்து தூக்கி உயர்விலை வையும் ராஜா. ஆண்டவரே, சாத்தான் அவர்கள் வாழ்வை அப்படியே அழித்து போட நீர் அனுமதி கொடுக்காதிரும் சுவாமி. ஆண்டவரே, தயவாக நீர் அவர்களை காப்பாற்றும் சுவாமி, காப்பாற்றும் ராஜா. உம்முடைய வல்லமை இப்பொழுது அனுப்பி ரத்தத்தினால் கழுவி அவர்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல் வியாதி உள்ள ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். இந்த பாவத்தினால் எத்தனையோ பேர் வியாதியினாலையும் வலியினாலும் தவிக்கலாம் சுவாமி. உடலில் ஆண்டவரே ஸ்கின் ப்ராப்ளமோடு எத்தனையோ பேர் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை எல்லாம் இப்பொழுது தொட்டு நீர் முற்றிலும் ஒரு சுகத்தை கொடும். அவர்கள் அந்த பாவத்தினை மேற்கொண்டு அவர்கள் வெளிவந்து சுகத்தோடு ஆண்டவரே நல்ல பலத்தோடு இருக்கட்டும் சுவாமி. இப்பொழுது வல்லமை அவர்களுக்குள் அனுப்புவதற்கு நன்றி சுவாமி. அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்களோடு நாங்கள் இந்த நேரத்தை செலவழித்தது. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சொன்ன மாதிரி இதோடைய கண்டினியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், அதுலேயும் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இட்ஸ் டைம் டு சே குட் பை நவ். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் God bless you. எங்கள் அருமை சகோதரி மேரி ஜோசப் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். 2 வருடங்களாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஏசாயா 56:5 படி, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். இந்த வசனத்தின்படி இயேசப்பா வனேசாவுக்கும் சின்னம்மாவுக்கும் ஏற்ற துணையை தாரும். பிள்ளைகள் உடனே செழிக்கும்படி பாக்கியத்தினால் நிரப்பு ராஜா. ஆண்டவனே, எங்கள் அருமை சகோதரி மேரி ஜோசப் அவர்களுடைய பிசினஸை செழிக்க செய்யும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவனை. தயவு செய்து மிஸ்ஸஸ் குஞ்சம்மா அவர்களையும் மிஸ்ஸஸ் மேக்லின் அவர்களையும் நீண்ட ஆயுளை கொடுத்து கனம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கோவை மாவட்டம் சூலூரில் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் சமாதான பெருவிழா. என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. நடக்க முடியாது, செத்து போனது என்று நினைக்கிற காரியம் எதுவானாலும் சரி. கோவை மாவட்டம் சூலூரில் RVS கல்லூரி அருகில் வருகிற ஜூன் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வல்லமையான இறை செய்தி வழங்கி பாரத்தோடு பிரார்த்தனை எடுப்பார்கள். வேலையே கிடைக்காது, கடன் கடன் கடன், எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், கடன்காரன் சூழ்ந்து நிற்கிறாங்க, எங்க வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது, அவ்வளவுதான், செத்து போறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உன் குடும்பத்தை நான் உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை எடுக்கும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். ஒரு தனி மனிதர் தேவனிடம் இருந்து பெற்ற தரிசனத்தால் துயரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இதயங்களின், எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷகரமான விஷயம், கனவு நனவானது. இந்த சீஷா ப்ரோக்ராம் மூலமாகவும் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.
டியூஷன் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், இன்னும் எளிய எளிய மக்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் கிட்ஸ் கொடுப்பது, இப்படி செய்கிறது மூலமாகவும் நிறைய சிறு பிள்ளைகள், நிறைய படிக்கிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் அவங்க குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் என் விக்னேஷ். நான் இருளூர் காலனி அரக்கோணத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா விறகு வெட்டும் கூலி வேலை செய்கிறார். அது எங்களுக்கு காசு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சரியாக போகும். எங்கள் படிப்பு செலவுக்கு தேவை சரியாக போகாது. ஏன்னா அந்த சமயத்துலாம் எங்கள் பகுதியில் சீசா இலவச டியூஷன் சென்டரு சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போது நான் அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே நான் முன்ன 10th படிக்கிறப்போ என்னால் பணம் கட்டி டியூஷன்லாம் படிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த விறகு வெட்டி கூலி செய்யும்போது அவங்க கம்மியாக காசு தான் தருவாங்க. அது எங்கள் குடும்பத்துக்கும் சாப்பாட்டு செலவுக்கும். ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் நானே, எங்கள் தம்பி, 2 தங்கச்சி இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க எங்கள் அப்பா. அப்போது நாங்கள் வசிக்கும் இடத்துல இதுமாதிரி சீசா இலவச டியூஷன் சென்டர் நடந்துருந்தது. அப்போது எங்கள் அப்பா இதுமாரி இலவச டியூஷன் நடக்குதா, சீசா இலவச டியூஷன் நடக்குறா, அங்கே போய் சேரு, உனக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க, எல்லாம் இலவசமாக தருவாங்கன்னு சொன்னார் எங்கள் அப்பா. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே எங்கள் மேம் பாடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க. அது மூலமாக எனக்கு நல்லா படித்தேன். முன்ன படித்ததை விட இப்போ நல்லா படிக்கிறேன். அதுக்கடுத்து ஜூன் மாதத்தில் எங்களுக்கு ஸ்கூல் பேக், டிஃபன் பாக்ஸ், பென்சில், நோட் புக் எல்லாம் கொடுத்தாங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் எனக்கு புதிய ஆடைகள்லாம் கொடுத்தாங்க. சீசா டியூஷன் சென்டருக்கு போகலன்னா நான் இப்போ என் வாழ்க்கை 10th முடிஞ்சு எங்கள் அப்பா விறகு வெட்டுறதுக்கு கூட கூட்டின்னு போயிருப்பார். ஏன்னா மேலும் நான் அதில் சீசா இலவச டியூஷன் சென்டர் படித்து நான் இப்போ 10th பாஸ் பண்ணேன். அதுக்கடுத்து +2 படித்து நல்ல மார்க் எடுப்பேன். எனக்கு உதவி செய்கிற டாக்டர் பால்தின ஐயாவுக்கும் சீசா ஊழியத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு புதிய ரத்தம் பாய்ச்சி புது வாழ்வு தர மலர்ந்ததுதான் சீஷா. வாழ்வு கொடுப்போம் வாருங்கள். சீஷா ப்ரோக்ராம்க்கு நான் மாதம் டொனேட் பண்ண விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச சிறு காணிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதனால் எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், நான் பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீஷா ப்ரோக்ராம்க்கும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணணும், நீங்கள் எப்படி ஒரு பர்சனை ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்த்து தொடர்ந்து வாழ வழிவகுக்க இதுவரை உதவிய அன்பு பங்காளர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த ஆண்டும் 5000 ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சீஷா ஸ்கூல் கிட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் அன்பு நிறைந்த மனதோடு பாசக்கரத்தினால் இந்த குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ₹500 மட்டுமே. 2 குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ₹1000. இதுபோன்று நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்கி உதவ நினைத்தாலும் உதவலாம். உங்கள் நன்கொடைக்கு 80G படி வருமான வரி விலக்கும் உண்டு. உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் கீழ்காணும் முகவரிக்கு அனுப்புங்கள். சீஷா, JC ஹவுஸ், 72, ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் நன்கொடை வழங்க www.sisha.org என்ற வெப் தளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம். பிரியமானவர்களே, கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து